இதற்கிடையில் நடிகை வீட்டில் டிரைவர் நடராஜன் வெகு காலமாக வேலை செய்கிறார். அப்போது நடராஜனை ரூபலா அழைக்கிறார். சங்கரை பற்றி என்ன ஒருவரும் தெரியவில்லை, என்ன இது என்று விசாரியுங்கள் என்று கூறவே சங்கர் வேலை செய்யும் டயர் ஃபேக்டரி சென்று அவன் வீட்டு விலாசத்தை வாங்கி கொண்டு டிரைவர் நடராஜன் அவன் வீட்டுக்கு செல்கிறார். அங்கு வீடு பூட்டியிருக்கிறது. ஒரு வாரமாக பூட்டியிருக்கிறது என்று அருகில் சொல்கிறார்கள். சரி என்று அவர்கள் இந்த பக்கம் நகர்ந்தவுடன் இவர் அவன் வீட்டு ஓட்டை பிரிந்து கொண்டு உள்ளே செல்கிறார். உள்ளே திவ்யாவின் ஃபோன் நம்பர், அவனுடைய விலாசம் உள்ள சில காகிதங்கள் கிடைக்கின்றன. அதை வைத்து கொண்டு நடிகை ரூபலாவுக்கு செல்போனில் தொடர்பு கொண்டு திவ்யாவை பற்றி சொல்கிறார். சரி, நீங்கள் அது என்ன என்று விசாரிங்கள் என்று சொல்லவே திவ்யாவின் வீட்டுக்கு செல்கிறார். அப்போது திவ்யா தன் வீட்டில் பட்டுச்சேலை அதிலே எடுத்து அடுக்கி வைத்து கொண்டிருக்கும்போது கதவு தட்டப்படுகிறது. கதவை திறந்து பார்த்தால் நடராஜன் நிற்கிறார். நீங்கள் யார் நீங்கள் என்று கேட்கவும், நான் சங்கரை பற்றி விசாரிக்க வந்தேன். சரி, நீங்கள் உள்ளே வாருங்கள் என்று கூப்பிட்டு பேசிக்கொண்டிருக்கும்போது நவநீதன் பின் ரூமில் இருந்து ஒரு ஸ்டீல் ராடை எடுத்துக்கொண்டு அவன் தலையில் ஓங்கி அடித்து விடுகிறார். அவர் பேச்சு மூச்சு இல்லாமல் கீழே விழுந்து விடுகிறார். உடனே திவ்யா ஓடி சென்று வீட்டின் கதவை மூடி விடுகிறார். அந்த டயத்தில் அவர் உயிர் துடிப்பு அடங்கி விடுகிறது. என்னென்ன இப்படி போட்டு இது செஞ்சிட்டீங்க, என்னென்ன செய்கிறது, வெளியே விட்டால் அடுத்தடுத்து நம்ம சிக்கலில் மாட்டிடுவோம் என்று கூறவே அந்த பாடி என்ன செய்வது என்று குழம்பி நின்று கொண்டிருக்கிறார்கள். அந்த டைம் மீண்டும் கதவு தட்டப்படுகிறது. உடனே அந்த சாவி இருக்கும் துவாரம் வழியாக பார்க்கிறான். வெளியில் பார்த்தால் அந்த ஓனர் மகன் பெண் பார்க்கிறதுக்காண்டு காரில் வந்து நிற்கிறார்கள். அந்த வேளையில் இவர்கள் என்ன செய்வது என்று புரியாமல் அந்த பாடியை எடுத்துக்கொண்டு பின்பக்கம் உள்ள ஒரு யாருமே பயன்படுத்தாத ஒரு குடோன் மாதிரி ஒரு இடம் இருக்கிறது. அங்கே கொண்டு போய் வைத்துவிட்டு அந்த இங்கே இரத்த சூடுகள் எல்லாம் கொஞ்சம் ஓரளவு க்ளீன் பண்ணிவிட்டு ஒன்றுமே தெரியாத போல் கதவை திறக்கிறார்கள். அவர்கள் 2 பேரும் பெண் பார்க்க வந்தவர்கள் அனைவரும் வீட்டுக்குள் வருகிறார்கள். தொடரும்.